அந்த பிழைகளை செய்து விட்டேன், இந்த குற்றத்தை செய்து விட்டேன், நீ மன்னி என்று சொன்னால் நான் மன்னிக்க மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்? ஜாஊக்க, உங்களிடத்தில் அவங்க வர வேண்டும். உங்களிடத்தில் வந்து அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிழை பொறுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி பிழை பொறுக்கணும். பிழை பொறுக்க தேடினாதான் அல்லாஹ் பிழை பொறுப்பான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கிறான், நான் சொல்லவில்லை. وَلَوْ أَنَّهُمْ إِذْ ظَلَمُوا أَنفُسَهُمْ جَاءُوكَ وَاسْتَغْفَرُوا اللَّهَ وَاسْتَغْفَرَ لَهُمُ الرَّسُولُ. ரசூல் பொறுக்கணும். ரசூல் நம்மை தொட்டும் பொருந்திக் கொண்டால்தான் அல்லாஹ் பொறுப்பான். அப்படி பொறுக்கவில்லை என்றால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இது. ஆக இந்த அடிப்படையில் தான் மௌலிது ஷரீஃப்ல அந்த கஃபாருல் ஹத்தாய வஸ்துனூபில் முபிகாத், பாவங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சுபஹான மௌலிதிலே நாம் படிக்கின்றோம். இதுல என்ன தவறு இருக்கின்றது? இதுல என்ன குற்றம் இருக்கின்றது? ஒரு குற்றம் கிடையாது. அடுத்து சொல்கின்றார்கள், அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன், நபியே நாயகமே உங்களுடைய பெயர் ஆகிறது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்துல் முத்தலிப் படித்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே தன்னுடைய மடியிலே வைத்து அவர்களை தாலாட்டு பாடுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆத்தானி, நாம் படிக்கின்றோம் ஹாதல் குலாம தய்யிபல் அஹ்சானின்னு ஒரு பைத் படிப்போமே, அந்த பைத்துல வரக்கூடியதான் அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே பெயர் சொல்வதற்காக வேண்டி இறக்கப்பட்ட என்னுடைய அருமையான குழந்தையே, என்னுடைய குழந்தையை இறக்கி தந்தாயே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனே உனக்கே எல்லா புகழும் என்று அவருடைய பாட்டனாராகிய அப்துல் முத்தலிப் பாடுகின்றார்கள். இதைதான் இந்த வஹாபிகள் சொல்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவே இல்லை, அவருக்கு 40வது வயதுதான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்துல் முத்தலிப் நேரடியாக அவர் பிறந்த ஆண்டே படித்து விட்டார், இது எப்படி பொருந்தும் என்று கேட்கின்றார்கள். சிந்தனையை நன்றாக செயல்படுத்த வேண்டும். அப்துல் முத்தலிப் படித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்திய வேதமாகிய அல்லாஹ் மூசா நபிக்கு இறக்கி வைத்த தௌராத் வேதத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகள் அனைத்தையுமே கூறிவிட்டார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருப்பார்கள், அவருடைய நடைமுறைகள் என்ன, இறுதியாக வரக்கூடிய நபி அவருடைய சிஃபத்துகள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய புகழாரங்கள் என்ன, அனைத்தையுமே அல்லாஹ் தௌராத்திலே சொல்லிவிட்டான். இந்த தௌராத்தை அப்துல் முத்தலிப் படித்தவர்கள். இதனை அடிப்படையாக வைத்துதான் அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே பெயர் சுற்றப்பட்டவர்களே. குர்ஆன் என்றால் முதலாவது என்னங்க நம்ம புரியணும். குர்ஆன் என்று சொன்னால் நாம் ஓதக்கூடிய குர்ஆனை மட்டும் குறிக்காது, 4 வேதங்களும் குர்ஆன் தான். தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான். குர்ஆன் என்று சொன்னால் ஓதக்கூடியது. குர்ஆன் தௌராத்தும் வேதம் தான், ஜபூரும் வேதம் தான், இன்ஜீலும் வேதம் தான். நம்முடைய ஃபுர்கான் ஆகிய குர்ஆன் நம் குர்ஆன் சொல்கிறோம். அந்தந்த கௌம்களுக்கு அது குர்ஆன். தௌராத்தும் அந்த மூசா நபியுடைய கௌம்களுக்கு குர்ஆன். இப்படி ஒவ்வொரு வேதங்களுக்கும் அந்தந்த சமுதாயத்திற்கு இறக்கப்பட்ட வேதங்களுக்கும் குர்ஆனாக இருக்கின்றது. நம்முடைய குர்ஆன் அல் குர்ஆன். அப்ப இதனை வைத்துத்தான் அபூ தாலிப் சொன்னார்கள், அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே பெயர் சூட்டுவதற்கு பெயர் சொல்லப்பட்ட என்னுடைய அருமை குழந்தையே உங்களுக்கு எல்லா புகழும் என்று என்ன செஞ்சார்கள், பாட்டு பாடினார்கள். இதையும் அவர்கள் தவறான கண்ணாட்டத்தோடு பார்க்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், இதே தௌராத் வேதத்திலே அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வலாகின் யஃபு வ யக்ஃபிரு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வலாகின் யஃபு வ யக்ஃபிரு, அவர்கள் மன்னிக்கும் தன்மை உடையவர்கள், பிழை பொறுக்கக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் தௌராத் வேதத்திலே கூறியிருக்கின்றான். இன்னும் சொல்லி காட்டியிருக்கின்றான் ஆல இம்ரான் 159 வசனத்திலே, ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அந்த மக்களுக்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிழை பொறுக்கவும் தேடுவார்கள் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அடுத்து சொல்லி காட்டியிருக்கின்றான், வலமன் ஸபர வ கஃபர, யார் பொறுமை செய்து மன்னிக்கின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை பற்றி சொல்லி காட்டியிருக்கின்றான். ஒரு கஷ்டம் வரும் பொழுது பொறுமை செய்து யார் மன்னிக்கின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருப்பதாக அல்லாஹ் கூறி காட்டியிருக்கிறான். ஒரு சாதாரண மனிதருக்கே நற்கூலி இருக்கிறது என்று சொல்லி காட்டினார் என்றார்
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிழை பொறுக்கக்கூடிய தகுதியை அல்லாஹ் வழங்க மாட்டானா? எவ்வளவு பெரிய தகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன்ல எத்தனை இடத்திலே சிலாகித்து கூறியிருக்கின்றான். இப்படி கூறி இருந்தும் கூட அவர்களுடைய கல்புகள் அவர்களை புகழ்வதற்கு மறுக்கின்றது. அடுத்து நாம் எல்லோரும் பிரபலியமாக ஓதி வரக்கூடிய ஸலவாத்து நாரியா ஸலவாத்து எங்களுடைய ஊர்களிலே எல்லா விசேஷங்களுக்கும் ஓதக்கூடிய ஒரு ஸலவாத்து தான் ஸலவாத்து நாரியா. அல்லாஹ் குர்ஆனிலே ஸலவாத்து ஓதுவதை பற்றி வெகுவாகவே சொல்லியிருக்கின்றான். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு என்ற ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹும் அவருடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லுங்கள் என்று நம்மின் மீது கட்டளையிடுகின்றான் ரப்புல் ஆலமீன். எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் நானும் செய்கின்றேன் நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது. தொழுவுங்கள், அகீமிஸ் ஸலாத் வாத்துஸ் ஸகாத், தொழுவுங்கள், ஜகாத் கொடுங்கள் என்று நம்மை பார்த்தான் கட்டளையிடுகின்றான். நானும் தொழுகிறேன், நானும் ஜகாத் கொடுக்கின்றேன், எனவே நீங்களும் தொழுவுங்கள், நீங்களும் ஜகாத் கொடுங்கள் என்று சொல்கின்றானா? இல்லை, சொல்லவில்லை. அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் ஸலவாத்தை மாத்திரம்தான். நானும் ஸலவாத்து சொல்கிறேன், என்னுடைய அமரர்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள், எனவே ஈமான் கொண்ட முஃமின்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நம்மை பார்த்து கட்டளையிடுகின்றான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இந்த ஸலவாத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலவாத். யார் எனின் மீது ஒரு ஸலவாத்து சொல்கின்றாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகின்றான், 10 பாவங்களை போக்குகின்றான், 10 தரஜாக்களை உயர்த்துகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள், என்னுடைய திருநாமம் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் மாபெரும் கஞ்சன் என்று சொல்லி காட்டினார்கள். பகீலன் என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை கொடுக்க மாட்டான். மாபெரும் பகீலன் யார் என்று தெரியுமா? தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் சிக்கனமாக வைத்துக் கொள்கின்றானே, செலவு செய்யாமல், அவன் பகீலன் அல்ல, கஞ்சன் அல்ல. என்னுடைய திருநாமம் கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்தான் மாபெரும் பகீலன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி ஸலவாத்துடைய சிறப்புகள் நிறையவே இருக்கின்றது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், அவருக்கு நன்மை என்ன என்றால் தெரியாது, ஒரு நன்மையும் அவர் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட சரியான தீமையிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர். ஒரு நாள் தெருவீதியிலே அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். கீழே ஒரு பேப்பர் கிடைக்கின்றது, அதை ஒரு கடிதாசி, அதை எடுக்கின்றார். அதை பார்க்கும் பொழுது அதிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் திருநாமம் அதிலே பதியப்பட்டிருக்கின்றது. அதனை அவர் என்ன செஞ்சார்? எடுத்து தன்னுடைய 2 கண்களையும் ஒற்றிக்கொண்டு தன்னுடைய ஜேப்பிலே வைத்துக் கொண்டார். பிறகு அவர் மரணம் அடைந்து விடுகின்றார். அவரை ஒரு நண்பர் கனவிலே காண்கின்றார். காணும் பொழுது அவருடைய நண்பர் காணும் பொழுது இந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார். இந்த மனிதர் ஒரு சுவனத்திலே ஒரு உல்லாசமான ஊஞ்சலிலே இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த மனிதருக்கு சரியான புதுனம், எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் செய்தது கிடையாது, ஷரியத்தின்படி நடந்ததும் கிடையாது, சரியான வம்பனாக நடந்தார். இவருக்கு எப்படி சுவனலோகத்திலே பொன்னால் தங்கத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சலிலே ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றானே, எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கின்றதே என்று அந்த நண்பரிடத்திலே கேட்கின்றார். என்னப்பா இப்படி ஒரு புதுமையா இருக்கு உன்னை பார்க்கும் பொழுது, இவ்வளவு பெரிய நியாமத்தை அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கின்றானே, என்ன காரணம், நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னாராம், நான் எந்த ஒரு அமலும் செய்யவில்லை, என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே, என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே எதிலே தான் கழிந்தது, தீமையில் தான் கழித்தேன் நான், அதுவும் உனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய மாபெரும் பாக்கியம் எனக்கு எதற்காக வேண்டி கிடைத்தது என்றால், ஒரு முறை நான் தெருவீதியிலே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பேப்பரை கண்டெடுத்தேன். அதிலே முஹம்மது என்று பெயர் சூட்ட எழுதப்பட்டிருந்தது. அதனை என்னுடைய 2 கண்களிலும் ஒற்றிக்கொண்டு என்னுடைய ஜேப்பிலே வைத்து நான் அதனை பாதுகாத்து வைத்ததின் காரணமாக ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கின்றான் என்று சொல்லி காட்டினார். என்றால்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்